அவை வினோதமான புத்தகங்களாக இருந்தன. பாதரசம், உப்பு, டிராகன்கள், அரசர்கள் ஆகியவை பற்றி அவை பேசின. அவற்றில் எதுவும் சாண்டியாகோவுக்கு புரியவில்லை. ஆனால் ஒரே ஒரு யோசனை மட்டும் அந்த அனைத்து புத்தகங்கள் நெடுகிலும் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டு வந்திருந்தது. எல்லா விஷயங்களுமே ஒரே ஒரு விஷயத்தின் வெளிப்பாடுதான் என்பதுதான் அது. ரசவாதம் பற்றிய நூல்களில் உள்ள மிக முக்கியமான உரை ஒரு சில வரிகளை மட்டுமே கொண்டது என்றும், அந்த வரிகள் ஒரு மரகதத்தின் மேற்பரப்பின் மீது பொறிக்கப்பட்டிருந்தன என்றும் சாண்டியாகோ இன்னொரு புத்தகத்திலிருந்து தெரிந்து கொண்டான். அதுதான் மரகத பலகை என்று அந்த ஆங்கிலேயர் கூறினார். சாண்டியாகோவுக்கு தன்னால் ஒன்றை கற்றுக் கொடுக்க முடிந்தது குறித்து அவர் பெருமிதம் கொண்டார். அப்படியென்றால் இந்த அனைத்து புத்தகங்களும் நமக்கு எதற்கு என்று சாண்டியாகோ கேட்டான். அந்த பலகையில் உள்ள ஒரு சில வரிகளை நாம் புரிந்து கொள்ளத்தான் என்று பதிலளித்த அந்த ஆங்கிலேயர் தான் கூறியிருந்ததில் உண்மையில் தனக்கே நம்பிக்கை இல்லை என்பது போல காணப்பட்டார். பிரபல ரசவாதிகளை பற்றிய கதைகளை எடுத்துரைத்த புத்தகம்தான் சாண்டியாகோவை பெரிதும் கவர்ந்தது. தங்களுடைய பரிசோதனை கூடங்களில் உலோகங்களை தூய்மையாக்குவதற்கு தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர்கள் அவர்கள். ஓர் உலோகத்தை பல ஆண்டுகள் சூடேற்றினால் அது தன்னுடைய தனித்துவமான பண்பு நலன்கள் அனைத்தையும் இழந்துவிடும் என்றும், பிறகு அதில் பிரபஞ்ச ஆன்மா மட்டுமே எஞ்சியிருக்கும் என்றும் அவர்கள் நம்பினர். பூமியில் உள்ள எது ஒன்றை பற்றியும் புரிந்து கொள்ளுவதற்கு பிரபஞ்ச ஆன்மா அவர்களுக்கு உதவியது. ஏனெனில் அந்த மொழியில்தான் அனைத்தும் கருத்து பரிமாற்றம் மேற்கொண்டன. இந்த கண்டுபிடிப்பை அவர்கள் அதி அற்புத படைப்பு என்று அழைத்தனர். இதில் பாதி திரவமாகவும் பாதி திடமாகவும் இருந்தது. அந்த மொழியை புரிந்து கொள்வதற்கு வெறுமனே மக்களையும் சகுனங்களையும் கவனித்தால் போதாதா என்று சாண்டியாகோ கேட்டான். அந்த ஆங்கிலேயர் சற்று எரிச்சலுடன், எல்லாவற்றையும் எளிமைப்படுத்துவது உனக்கு ஒரு வெறியாகவே ஆகியுள்ளது. ஆனால் ரசவாதம் என்பது ஒரு தீவிரமான விஷயம். அதன் முன்னோடிகள் பின்பற்றிய அதே வழிமுறைகளையும் நடவடிக்கைகளையும் இம்மி பிசகாமல் அப்படியே நாம் பின்பற்றியாக வேண்டும் என்று கூறினார். அந்த அதி அற்புத படைப்பின் திரவ பகுதி அமுதம் என்று அழைக்கப்பட்டது என்பதையும், அது அனைத்து நோய்களையும் போக்கியது என்பதையும் சாண்டியாகோ தெரிந்து கொண்டான். ரசவாதிகள் முதுமையடையாமலும் அது பார்த்து கொண்டது. அந்த அதி அற்புத படைப்பின் திடப்பகுதி ரசவாத கல் என்று அழைக்கப்பட்டது. ரசவாத கல்லை கண்டுபிடிப்பது அவ்வளவு சுலபமானது அல்ல. ரசவாதிகள் எண்ணற்ற ஆண்டுகளை தங்களுடைய பரிசோதனை கூடங்களில் செலவிட்டு உலோகங்களை தூய்மைப்படுத்திய நெருப்பை உன்னிப்பாக கவனித்தனர். அவர்கள் அந்த நெருப்பின் அருகே ஏகப்பட்ட நேரத்தை செலவிட்டதால் உலக ஆடம்பரங்கள் அத்தனையையும் அவர்கள் கைவிட்டனர். உலோகங்களை தூய்மைப்படுத்தியது தாங்களும் தூய்மையுற வழிவகுத்ததை அவர்கள் கண்டறிந்தனர் என்று அந்த ஆங்கிலேயர் கூறினார். சாண்டியாகோ அந்த படிக வியாபாரியை பற்றி நினைத்து பார்த்தான். படிக கண்ணாடி பொருட்களை துடைத்து சுத்தப்படுத்துவது எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட அவனுக்கு உதவும் என்பதால் அந்த வேலை அவனுக்கு நல்லது என்று அவர் கூறியிருந்தார். வாழ்வில் என்றேனும் ஒரு நாள் ரசவாதத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இப்போது அவனுக்கு அதிகரித்து கொண்டே போனது. மேலும் ரசவாத கல்லுக்கு ஓர் அற்புதமான பண்பு நலன் உள்ளது. அந்த கல்லின் ஒரு சிறு துண்டை கொண்டு மிக அதிக அளவில் உலோகங்களை தங்கமாக மாற்ற முடியும் என்று அந்த ஆங்கிலேயர் கூறினார். அதை கேட்டவுடன் சாண்டியாகோவுக்கு ரசவாதத்தின் மீது இன்னும் அதிக ஆர்வம் ஏற்பட்டது. சிறிது பொறுமை இருந்தால் தன்னால் எல்லாவற்றையும் தங்கமாக மாற்றிவிட முடியும் என்று அவன் நினைத்தான். அதில் வெற்றி பெற்ற ஹெல்வெஷல், எலையஸ், ஃபல்கனெல்லி, ஜீஃபர் போன்ற பல்வேறு நபர்களுடைய வாழ்க்கையை பற்றி அவன் படித்திருந்தான். அவர்களுடைய கதைகள் சுவாரஸ்யமூட்டுபவையாக இருந்தன. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கனவுகளை மெய்யாக்கினர். அவர்கள் பல இடங்களுக்கு பயணித்தனர், அறிவார்ந்த மனிதர்களோடு கலந்துரையாடினர், நம்பிக்கை இல்லாதோருக்கு அதிசயங்களை நிகழ்த்தி காட்டினர், ரசவாத கல்லையும் வாழ்வின் அமுதத்தையும் கைவசப்படுத்தினர். ஆனால் தான் அந்த அதி அற்புத படைப்பை எப்படி கற்றுக்கொள்வது என்பதை அவன் தெரிந்து கொள்ள விரும்பிய போது அவன் முற்றிலுமாக குழம்பி போனான். படங்கள், சங்கேத மொழியில் அறிவுறுத்தல்கள், எளிதில் புரிபடாத உரைகள் போன்றவைதான் அங்கு இருந்தன.